பண்பாடுகளையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் பின்பற்றுவதில் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நிறைய பேரை பார்க்கிறோம், பாவம் செய்கிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள், கொடுக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், ஆனால் வசதி வாய்ப்போடு வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு காருக்கு இன்னும் ஒரு வாகனத்தை வாங்குகிறார்கள், ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வாங்குகிறார்கள், சின்ன கடையாக இருந்ததை கொஞ்சம் பெருப்பிக்கிறார்கள். ஆனால் எல்லாமே கொடுக்கல் வாங்கல்கள் தெளிவாக தெரிகிறது, மோசமான விஷயங்கள், ஹராமான சம்பாத்தியங்கள். நினைக்கிறோம் இப்பொழுது என்னுடையது உங்களுடையது மூளை சொல்கிறது, புத்தி சொல்கிறது, இஸ்லாம் தெளிவான மார்க்கம் என்று சொல்கிறோம், தண்டனைகள் தெளிவாக சொல்லப்பட்ட மார்க்கம் என்று சொல்கிறோம். இவன் நேரடியாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், ஆனால் அவனால் வளர்ந்து போக முடிகிறது. இன்னும் ஒரு பக்கம் நான் கொடுக்கல் வாங்கல்களில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வட்டி வங்கிகளில் இதுவரைக்கும் ₹1 கூட நான் முதலீடு செய்தது கிடையாது, தேவைக்கு மேலதிகமாக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டது கிடையாது. நேர்மையாக சம்பாதிக்கிறேன், நேர்மையாக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறேன். பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வந்து விடுகிறேன். ஏதாவது மார்க்க விஷயங்கள் என்றால் நான் கொடுத்து செலவழிக்கிறேன். யாராவது தேவை என்று வந்து கேட்டால் என்னால் முடியுமானதை செலவு செய்கிறேன். என்னால் முடியுமான அளவுக்கு மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பெற்றோரை கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கடனாக இருக்கிறது, என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது, என்னுடைய சிக்கல்களாக இருக்கின்றன, என்னால் மீண்டெழ முடியாமலே இருக்கிறது. முடிவுக்கு வருகிறோம், நேர்மையாக வாழ்ந்தால் எதையுமே அடைந்து கொள்ள முடியாது, நேர்மையாக இருந்தால் எதையும் சாதித்து விட முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு இந்த ஈமானிய சமூகத்தின் பல சகோதரர்கள் வந்து விடுகிறார்கள், விரக்தி நிலை அடைகிறார்கள். எங்களோடு பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள், நீங்கள் வட்டியை பற்றி பேசுகிறீர்கள், அதை பற்றி பேசுகிறீர்கள், லீசிங்கை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் வாங்குகிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், வாங்குகிறவர்கள் எல்லாம் உயர்ந்து போய்த்தானே இருக்கிறார்கள், வசதி வாய்ப்போடு தானே இருக்கிறார்கள், ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த நிலை ஏற்படுகிறது என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிற பல உறவுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. ஒரு அறிஞரிடத்தில் நான் நினைக்கிறேன், இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து இதே கேள்வியை கேட்கிறார். நான் வட்டிக்கு வாங்குகிறேன், பாவமான சம்பாத்தியங்களில் ஈடுபடுகிறேன், மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறேன், ஆனால் என்னுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டுதான் போகிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த மோசமான சம்பாத்தியங்கள் இருந்தால் நான் தண்டிக்கப்படுவேன் என்று சொல்கிறீர்கள், சோதிக்கப்படுவேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று விதண்டாவாதமாக அந்த அறிஞரிடத்திலே கேட்கிறார். அந்த அறிஞர் அமைதியாக யோசித்துவிட்டு அவரிடத்திலே மாறி கேட்கிறார், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறதா? அவர் சொல்கிறார், இல்லை, சில நாட்களில் கிடைக்கிறது, சில நாட்களில் நான் விட்டுவிடுகிறேன், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை நிமித்தம் காரணமாக சில தொழுகைகள் எனக்கு தவறி போகின்றன. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுவதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறதா? இல்லை, மாதத்தில் ஒரு முறை இருமுறை நான் குர்ஆனை ஓதிக்கொள்கிறேன், கிடைத்தால் எனக்கு அதை ஓதிக்கொள்கிறேன், இல்லை என்றால் அதை ஓதுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய தொகையேனும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கிறீர்களா? யாருக்காவது நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்களா? இல்லை, அந்த வாய்ப்பும் எனக்கு குறைவாக கிடைக்கிறது, அந்த சந்தர்ப்பம் எனக்கு குறைவாக கிடைக்கிறது என்று அவர் சொன்ன பொழுது அந்த இமாம் சொல்கிறார், இப்பொழுது விளங்குகிறதா, அல்லாஹ் உங்களை இதை கொண்டு தண்டித்துக் கொண்டிருக்கிறான், இதை கொண்டு தண்டித்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய நேர்மையான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இஸ்லாமிய பண்பாடுகளை கொண்ட என்னுடைய வாழ்க்கை, இந்த பூமியில் எனக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும், பாவங்களை விட்டுவிடுவதற்கான சந்தர்ப்பமும், பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை விட்டு விலகிக் கொள்வதற்கான ஒரு நிலையும் எனக்கு ஏற்படுகிறதாக இருந்தால் அல்லாஹ் எங்களை நேசித்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அதே நேரம் இந்த உலகின் வசதி வாய்ப்புகளை தந்து, இந்த உலகினுடைய வளங்களை தந்து, மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் தந்து, மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற வாய்ப்புகளையும் தந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அவனை சுஜூது செய்கின்ற அழகான சந்தர்ப்பத்தை தந்து அதிலிருந்து விலகிக் கொள்கிற ஒரு நிலை